செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு பரத் பேசிட்டு இருக்கிறேன். தாவேக ஆட்சி அப்படின்றது பாஜகவுடைய ஒரு 2.0 அப்படின்னு சொல்லி பல நபர்கள் குற்றச்சாட்டு வச்சாங்க. பட் எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை. இது சும்மா வழக்கம் போல அவதூறு பரப்ப ஆரம்பிக்கிறாங்கன்ட்டு நான் உண்மைக்குமே அப்படிதான் நினைச்சேன். பாஜக பிடிவிலாம் நினைக்கல. ஆனா நேத்து நைட்டு திருவொற்றியூர்ல ஒருத்தர் கிளம்பி போறாரு. போய் ஒரு கறிக்கடையில போய் நின்று பாய் வெள்ள வாங்க அப்படின்றாரு. கறி கட்டுறவர் வெளில வந்து என்னங்க ஆச்சு அப்படின்னதுக்கு, நீங்க முன்னாடி கறி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லவும், ஏங்க வெட்டக்கூடாது அப்படின்னா, நீங்க வந்து பீஃப் வெட்டுறீங்க, மத்த கறினா பிரச்சனை இல்லை, பீஃப் வெட்டுறது தப்பு, அதை நாங்க இனிமேல் அனுமதிக்க மாட்டோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு மடப்பைய, ஒரு மக்கு சாம்பிராணி, ஒரு ஹிந்து வெறி பிடித்த ஒரு நாய் ஒண்ணு போய் பேசுது. இந்த ஆள் இப்படி பேச ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய பாய் மட்டும் இல்ல, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும், கறி வாங்கின வந்த நபர்கள், கறி வாங்காத நபர்கள், அந்த மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய நபர்கள், சாப்பிடாத நபர்கள் சொல்லி எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அந்த நம்பரை லாக் பண்ணி, ஏங்க வெட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க, இது இது என்னது, இது ஏன் இப்படி பண்றீங்க, நான் அவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்றாங்க, பிடிக்கலன்னா கிளம்பி போறாங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை கேட்க போக, அந்த ஆளு உங்க ஆயா அப்படின்னு உங்க ஆயா கோயான்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறான். அப்பட்டமா கேக்குது. அவ்வளவு திமிருத்தனத்துல பேசுறான். இத்தனை காவல்துறை அதிகாரிகள் வந்துட்டாங்க. அவங்க அந்த பிரச்சனைய எப்படியாவது முடிச்சு கட்டணும்னு சொல்லி 2 சைடு சமாதானம் பேசிக்கிட்டு விடுங்க 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 விடுன்னு காவல்துறை ஒரு சைடு மல்லு கட்டுறாங்க. இந்த ஆள் ஒரு சைடு மல்லு கட்டுறான், பாய் ஒரு சைடு மல்லு கட்டுறாரு, பாய்க்கு ஆதரவா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மல்லு கட்டுறாங்க. ஒரே கலவரம். கொஞ்சம் விட்டு இருந்தா நேத்து இந்த வடக்குல இந்த இந்துத்துவ வெறியர்கள் பண்ற மாதிரி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி தமிழ்நாட்டை நேத்து நைட்டோட 2 ஆக்கிருப்பானுங்க. டெஃபினட்டா பண்ணிருப்பானுங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பே வந்து மாட வெட்டிக்கோ அப்படின்னு தான் தீர்ப்பு சமீபத்துல கொடுத்திருக்காங்க. ஆனா இவருக்கு என்ன, யார் எதை வெட்டினா இவருக்கு என்ன, இவரை வெட்டாம இருக்கிறாங்கல்ல, அது போறாதா? நான் என்ன கேக்குறேன், பீஃப் அவனுக்கு பிடிக்குதுன்னா அவன் சாப்பிடட்டும், உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நல்லா கவனிங்க. நான் வந்து பாஜகவை தாவேக்காவை சும்மா ஒப்பிட்டு நான் பேசல. ஒரு ரீசன் இருக்கு. தாவேக்கா ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்ல எப்படி வந்து பாஜக மத்தியில மற்ற கட்சி நபர்களை விலைக்கு வாங்கி அவங்க ஊழல் பண்ணியிருந்தாலும் வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்து வெளுத்து கொண்டு வந்து வெளில வைப்பாங்களோ, அதே மாதிரி தாவேக்கா இங்க தமிழ்நாட்டுல ஊழல் செய்த நபர்கள் எல்லாம் மற்ற கட்சியில இருந்து ஒவ்வொன்றா உருவி அவங்கள வாஷிங் மிஷின்ல போட்டு அவங்கெல்லாம் உத்தம புத்திரர்கள், அவங்கெல்லாம் மனித புனிதர்கள் சொல்லி பட்டம் கட்டி அவங்கள வெளில விடுறாங்க. அதே மாதிரி அந்த மத்திய அரசனுடைய மத்திய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும்னு சொல்லி மத்திய அரசு ஒரு சைடு அழுத்தம் தெரிவிக்குது. சட்டமன்றத்துல விஜய் சொல்றாரு, எல்லா விஷயத்துக்கும் எங்களால பாஜக எதிர்க்க முடியாது, மத்திய அரசு எதிர்க்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. பதிவு பண்ண கொஞ்ச நாள்லயே நம்ம ஆதவர்ஜுனா சொல்றாரு, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி வரணும், அந்த கல்வி கிடைச்சாதான் இங்க நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தினுடைய மத்திய கொள்கைக்கு ஆதரவா அவர் வந்து அப்படி ஒரு கல்லை போட்டு பாக்குறாரு. இது எப்படி போகுது அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாரு. இவர் இது சொல்லி முடிச்ச கொஞ்ச நாளிலேயே நீதிமன்றம், அதுவும் நீதிபதி அவர்கள் கேட்கிறாங்க, மத்திய அரசனுடைய மத்திய கொள்கையை ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அது கொண்டு வந்தா நல்லது தானேன்னு சொல்லி அவங்க ஒரு சைடு பேசுறாங்க. அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த சைடு திரும்பி பார்த்தோம்னா, தாவேக அரசாங்கத்தினுடைய இந்த ஆட்சி காலகட்டத்தில் அரசு பள்ளிகளை மூட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அரசு பள்ளிகளை மூட ஆரம்பிச்சு தனியார் பள்ளிகளுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க. சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு புதுசா நீங்க ஓபன் பண்ணிக்கோங்கன்னு ஒப்புதல் கொடுக்குறாங்க. என்னடா நடந்துகிட்டு இருக்கு? ஒரு மாதிரி இந்த நியூஸ் எல்லாம் அப்பப்ப நடக்குது. ஒரே நாள் நடந்தா நமக்கு தெரியும். அப்பப்ப நடக்கிறதுனால மக்கள் எல்லாம் தனித்தனி செய்திகளா பார்த்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு வந்து பார்த்தோம்னா அறநிலைத்துறையில கோயில் நிலம் சம்பந்தப்பட்டு ஒரு ஊழல். கொஞ்சம் என்னடா ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருக்கோம்னா, டக்குன்னு திருவொற்றியூர்ல யாரோ ஒரு இந்து அமைப்பினர் போய் நின்றுகிட்டு நீங்க வந்து மாட்டுக்கறி வெட்டக்கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டு விஷயங்கள் ரத்து செய்யப்படுது. ஒரு பிரச்சனையா எழும ஆரம்பிச்ச உடனே அதுக்கப்புறம் தான் தாவேக அரசாங்கம் நாங்க நீதிமன்றத்துக்கு போறோம் அப்படின்னு கிளம்பி போறாங்க. திருப்பரங்குன்றத்துல ஒரு RSS சம்பந்தப்பட்ட ஒரு நபரை வேட்பாளரை நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா தாவேகாவுடைய அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார். முக்கியமான ஹிந்து தலங்கள் எல்லாத்தையுமே அப்படியே பிக் பண்றாங்க. அந்த பாஜகவுடைய ஹிந்து கொள்கையை கொண்டு வந்து அப்ளை பண்றாங்க. மோடி அவர்களே வெளிநாட்டுல போய் நின்றுகிட்டு இந்தியா தான் பீஃப்ல ஏற்றுமதியில் அதிகம், நாங்க தான் சிறந்த நாடுன்னு பெருமைப்படுறாரு. ஆனா இந்தியாவுக்குள்ள வந்தோம்னா ஹிந்து வெறி பிடித்த நபர்கள் எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தையும் பீஃப் அப்படின்ற அந்த ஒரு உணவு மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியும் ஏற்பட்டு வேணும்ட்டே ஒரு கலவரத்தை தூண்டி
இந்தியாவுல நடக்குது, நம்ம பாக்குறோம். இதெல்லாம் வடநாட்டுல நடந்துட்டு இருந்தது. இப்ப பார்த்தா தமிழ்நாட்டுல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். அப்படியே பிஜேபி ஃபாலோ பண்ணி தான் இங்க தாவேக செயல்படுது. எந்த மாற்றமும் இல்ல. அப்படியே டிக்டோ அப்படிதான் செயல்படுறானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்காருன்ற ஒரு கேள்வி வருது. விஜய் மக்கள் பிரச்சனைக்காக இது வரைக்கும் குரல் கொடுத்து பேசலங்க. அவர் எந்தெந்த மேடையெல்லாம் போய் நின்று பேசுறாரோ அங்க போய் ஒப்பாரி வைப்பாரு. என் மேல பழி போடாதீங்க, நான் குற்றவாளி இல்ல. நான் என் மேல பழி போடாதீங்க, நான் குற்றவாளி இல்லைன்னு அவர் சம்பந்தப்பட்டு மட்டும் தான் பேசுவாரே தவிர மக்கள் பிரச்சனை குறித்து இதுவரையும் அவர் பேச காணும். இது வரைக்கும் பேச காரணம் 4 லாக்அப் டெத் நடந்துருச்சு. ஒரு மாற்றுத்திறனாளிய 3 தடவை கையை உடைச்சு 19 முறை அவர் உடம்ப கிழிச்சு கொண்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் 3 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இது பத்தி எல்லாம் இவங்க யாருக்கும் எந்த கவலையும் இல்ல. ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கண்டுக்காத மாதிரி, இதெல்லாம் நடக்காத மாதிரி. எப்படி பாஜக அரசாங்கத்தை எதிர்த்து விவசாயிகள்லாம் ஒன்று கூடி போராடுனாங்களோ அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா டெய்லி விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த செய்தி ஊடகம் பெருசா கவர் பண்ண மாட்டேங்குது. தாவேகாவுக்கு எதிர்நிலைப்பாடு எடுத்துக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் மட்டும்தான் நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதே மாதிரி மோடி எப்படி பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரோ, எப்படி இன்டர்வியூ கொடுக்க மாட்டாரோ அதே மாதிரி விஜய் செயல்படுறாரு. எப்படி மோடி வந்து பத்திரிகையாளர்களை ஒடுக்குவாரோ அதே மாதிரி தாவேகா பத்திரிகையாளர்களை முடக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம புதிய தலைமுறையுடைய விஜயன் அவரை வந்து ஒடுக்கிறது, அவரை போட்டு மன ரீதியா அவர் வந்து ஒரு மாதிரி அப்செட் பண்றாங்க. விசாரணைன்னு கூப்பிட்டு போறாங்க. திரும்பி பார்த்தோம்னா நைட்டு ஒரு 2 மணி போல வாங்க விசாரணை கூட்டு போறாங்க. மறுபடியும் காலைல ஒரு 6-7 மணிக்கு மறுபடியும் கூட்டு போறாங்க. ஒரு நாள் ஃபுல்லா சும்மா உட்கார வைக்கிறாங்க, அலக்கடிக்கிறாங்க. பத்திரிகையாளர்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. கருத்து சுதந்திரம்னா அது என்னன்னு தெரியல. எப்போதுமே ஒரு அரசியல் கட்சி தலைவர் நம்ம விமர்சனம் பண்ணலாம், ஆனா அவதூறு பரப்பக்கூடாது. இந்த தாவேக அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, யாரு கேள்வி கேட்கிறாங்களோ குறிப்பா பெண்கள் எல்லாம் கைது பண்றாங்க. இந்திராணின்னு சொல்லி ஒரு நபரு, அதிமுக சம்பந்தப்பட்ட ஒரு நபரு, அவங்கள கைது பண்றாங்க. அவங்கள கைது பண்றதுக்கான அடிப்படை முகாதாரமே இல்ல. அவங்க கேள்வி கேட்கறாங்க. அவங்க கேள்வி கேட்கும்போது வேற யாரோ பயன்படுத்தின ஒரு போஸ்டரை எடுத்து போட்டு அவங்க கேள்வி கேட்கறாங்க. அதே மாதிரி வினோத்னு சொல்லி ஒரு பையன் மீம் போடுறாரு. மீம் போடுறதுல என்ன பிரச்சனை? ஏன்னா கிண்டல் பண்ணிட்டாங்க, அது அசிங்கமா போச்சு. அசிங்கமா போச்சுன்னா போய் எங்க நல்ல மரமா பார்த்து தூக்கு போட்டு தூங்கி சாவு, மருந்து குடிச்சு சாவு. எதுக்கு அவங்கள போய் கைது பண்ற? என்ன ரீசன் இருக்கு? அது இவங்களால கலவரம் ஏற்படும் சொல்லி இவங்க வழக்கு பதிவு பண்றாங்க. திருவொற்றியூர்ல ஒருத்தன் பீஃப் வெட்டாதுன்னு போய் நிக்கிறான். அவனாலே நேற்று பெரிய கலவரம் வந்திருக்கும். ஆனா அதெல்லாம் இந்த தாவேக அரசாங்கத்துக்கு பிரச்சனையா தெரியாது. தாவேக அரசாங்கத்துக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? தாவேக அரசாங்கத்துக்கு எவன் எதிர்த்து கேட்கிறானோ அவனால தமிழ்நாட்டுல கலவரம் வந்துடும் சொல்லி கைது பண்ணி அவனை தூக்கி உள்ள தூக்கி வைக்கிறது. நீதிமன்றம் விஜய் அரசாங்கத்தை கூப்பிட்டு நறுக்குன்னு தலையில் கொட்டி, அறிவு இருக்கா, இப்படி எல்லாம் நீங்க பதிவு பண்ணலாமா? ஒரு மீம் போறதுனால, ஒரு கேள்வி கேட்கறதுனால அவங்களோட கருத்துரிமை தான் பாதிக்கப்படுது. அவங்களால கலவரம் இது ஏற்படல சமுதாயத்துல சொல்லி அந்த கேஸுகளை வாபஸ் அங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் பெயில் கொடுத்து வெளில அனுப்புது. ஏன்னா வேற சில வழக்குகள் போட்டிருப்பாங்களா, அதனால அந்த வழக்குல இருந்து வெளில வரணும்னா நீதிமன்றத்துல போய் இவங்களுக்கு நீதி கிடைக்கணும். சோ அதுக்கு முன்னாடி முதல் நீதியா பெயில் கொடுத்து அனுப்புறாங்க. நல்ல கவனிங்க, அப்படியே டிக்டோ பாஜக மாதிரி இல்ல, பாஜக மாதிரி கூட இல்ல, பாஜகவை விட மோசமான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டிலும் தாவேக அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போன் பண்றான். அவங்க வந்து தாவேக அரசாங்கம் ஊழலே நடக்கலன்றான். பழனி கோயில நடந்த விஷயம்னா அது தவறுன்றான். அந்த பேர் என்ன, அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் பண்றதுல காசு வாங்கிட்டு பண்றாங்கன்னு சொல்லி தாவேக கட்சிக்காரங்க தானே போயிட்டு மனு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது இதை தெரியாம நடந்திருக்குன்றான். இதெல்லாம் ஊழல்ன்ற லிஸ்ட்ல அவன் சேர்க்கல. சரிப்பா, விஜய் வந்து கார் வாங்கி டாக்ஸ் கட்ட மாட்டேன்னாரே, அப்ப அது வந்து அவர் உரிமை, அவர் கோர்ட்டுக்கு போலாம். ஆனா டாக்ஸ் கட்ட மாட்டேங்கிறது ஊழல் தானே. இப்ப என்ன பிரச்சனை, ஆதவர்ஜனா என்ன சொன்னாரு தெரியுமான்னு கேக்குறாங்க. ஆதவர்ஜனா என்னடா சொன்னாருன்னு கேட்டோம்னா, ஆதவர்ஜனா வந்து போன முறை திமுக வேலை பார்த்தாரு, அங்க சரியில்லைன்னு சொல்லி தான் தாவேக்காக்கு வந்தாரு, அவர் பாத்தியா அப்படின்றான். அதே ஆதவர்ஜனா தானே சொன்னாரு 21 சட்டமன்ற தேர்தலில் விஜய் வந்து திமுக ஓட்டு போட்டாருன்னு. அப்ப எங்கடா போனிச்சு உங்க அண்ணனுக்கு அரசியல் புத்தி அப்படின்னு கேட்டா, இல்ல அவன் என்ன வேணாலும் பேசுவான், அவனுக்கு அறிவே இல்லை அப்படின்னு தாவேக்கால இருக்கக்கூடிய என் நண்பன் ஒருத்தன் ஆதவர்ஜனாவுக்கு சொல்றான். ஆதவர்ஜனாக்கு அறிவே இல்லை, அவன் என்ன கருமத்தை வேணாலும் பேசுவான், அவன் பேசுறதால பெருசா எடுத்துக்காதீங்கன்றான். இவங்க விஜயை காப்பாத்துறதுக்கு எப்படி வேணாலும் முட்டு கொடுக்குறாங்க. இவ்வளவு சம்பவம் நடக்குதுல்ல, எதுக்காவது விஜய் வாயை திறந்து பேசியிருக்காரா? விஜய் மாமாவை பார்க்க வந்த ஒரு குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு வருத்த போறாரு. இதே விஜய் மாமாவோட ஆட்சியில தான் குழந்தைங்க பாலியல் ரீதியா பாதிக்கப்படுறாங்க, போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்படுது, கட்சிக்காரன் தான் பதிவு பண்றான், அதுலதான் அவன் தான் வந்து அக்யூஸ்டா உள்ள போறான். இதை பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா,
வயசு பசங்களா இருக்கிறாங்களடா, கொஞ்சம் அப்பதான் காஜி பிடிச்சிருப்பாங்க அப்படின்றான். அதெல்லாம் நார்மலைஸ் பண்றாங்க. எவ்வளவு கேடுகட்ட ஒரு பிறவிகளா இருக்காங்க பாருங்க. எனக்கு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவன் சொல்றான் என் ஃப்ரெண்டு, எல்லாரும் தெற்கு பக்கம் போனா நீ மட்டும் ஏன்டா வடக்குல போறேன்னு. நீ எல்லாம் கொண்டு போய் சாவுடா, நான் ஏன்டா சாவணும், நீங்க எல்லாம் போய் பீ திம்பிங்க, அதுக்காக நானும் திங்க முடியுமாடான்னு கேட்டதுக்கு, திங்கணும்டா, அப்படித்தாண்டா வாழ்ந்தாவணும் சமுதாயத்துலன்றான். நீ யார்கிட்ட வேலை பாக்குற சொல்லுன்றான். நான் யார்கிட்ட வேலை பாக்குறேன், யார்கிட்ட இல்ல நீ யார்கிட்ட பாக்குற, நீ அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட சொன்ன காசு வாங்கிட்டு பேசுறேன்னு சொன்னேன். காசு வாங்கினது இல்ல, சரியா? அது காசு வாங்கிட்டு பொழுது பேசுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு வீடியோவும் இல்ல, நான் பேசல. திமுக புகழ்ந்து திமுக ஆட்சியை பார்த்தீர்களா, ஸ்டாலினுடைய நடைய பார்த்தீங்களா, உதயநிதி உடைய பார்த்தீங்களா, நான் பேசுனது இல்ல. அப்படி எனக்கு டாலர் அடிக்க வராது. பாஜக கிட்ட நமக்கு செட் ஆகாது, சுத்தமா செட் ஆகாது. அண்ணா திமுக அவங்க போன முறை எதிர்கட்சி, அதனால நம்ம அவங்களை பெருசா விமர்சனம் பண்ணல. இந்த முறையும் அவங்க எதிர்கட்சி, அது ரெண்டாவது எதிர்கட்சி. அவங்களை இந்த முறை நம்ம தொட போற அவசியமும் இல்ல. ஏன்னா அந்த கட்சி கரைஞ்சு போயிட்டு இருக்கு. கட்சியோட தலைவருக்கே எந்த ஒரு இது இல்லாம உட்காந்துட்டு இருக்காருன்னு வைங்க. அந்த கட்சியில கூடிய நபர்கள்லாம், அதுவும் கரெக்டா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த கட்சியில ஊழல் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் சம்பாதிக்க முடியாது அப்படின்ற அயோக்கிய திருட்டு பயலுக்கு தான் அந்த கட்சியில இருந்து வெளில கிளம்பி இதுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கான், தாவேக்கால போய் சேர்ந்துட்டு இருக்கிறான். தாவேக்கால ஏன்டா சேர்றானுங்கன்னு கேட்டா, தாவேக்கால அவங்க தானே சேர்றாங்க, நாங்க சேர்க்கலையே அப்படின்றான். கட்சி நீ நடத்தலையாடா, அவன் தான் நடத்துறான்னு கேட்டா, இல்ல அப்படி இல்ல, ஏண்டா ஊழல் பண்ண ஒரு நாயை நீங்க கட்சியில கொண்டு வந்து ஆபீஸ்ல வச்சு சேர்க்கிற, அப்புறம் அவன் ஊழல் பண்ணலையான்னு கேட்டா, அவன் தானே வந்து சேர்றான், இதுல நாங்க என்ன பண்ண முடியும் கேட்கிற. அப்ப இதுல அவன் தற்கூரியா இல்ல நீ தற்கூரியா? ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், மோசமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. எவன் தாவைக்காக ஓட்டு போட்டவன் தெரியல. தாவைக்காக ஓட்டு போட்ட எவனா இருந்தாலும் அவனா ஒதுக்கி வைங்க. அவங்க அறிவு மீறலாம் அவ்வளவுதான் இருக்கு. இவங்க எல்லாம் படிச்சாங்களா, பண்ணி வச்சாங்களா எனக்கு தெரியல. யாரும் எல்லா வேலையும் ஃப்ரீயா பார்த்து கொடுக்க மாட்டாங்க. இப்ப என் சேனல் உட்காந்து பேசுறேன், நான் பேசுறேன், எனக்கு ரெவன்யூ வருது, யூடியூப்ல இருந்து ரெவன்யூ வருது, சரியா? இதை தாண்டி நான் வெளில ஒரு கட்சி கீழே யாருக்கும் நான் வேலை பார்க்குறேன்னா ஒரு எடிட்டிங் பண்ணி கொடுப்பேன், இல்லைன்னா ஏதாவது கண்டென்ட் எழுதி கொடுப்பேன். இதுக்கு காசு வாங்கிட்டு தான் வேலை பார்க்க முடியும். இது என் வேலை. ஆக்சுவலா கண்டென்ட் எழுதி கொடுக்கறது, வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கறது, இல்லை வேற ஏதாவது ஒரு சேனலுக்கு அவங்களுக்கு ஒரு ஆங்கரிங் பண்ணி கொடுக்குறேன்னா ஆங்கரிங் காசு வாங்குவேன். ஒரு 1500, 2000, 3000 காசு வாங்குவேன். இது வேலை. வேலைக்கு காசு வாங்க தான் செய்வாங்க. திமுக ஜெயிக்கணும் அப்படின்னு 365 நாளும் 24 மணி நேரமும் உட்காந்து நீங்க கூவிக்கிட்டு இல்ல. அப்பெல்லாம் யாரையும் நம்ம காசு வாங்கிட்டு பேசல. அப்படி பேசுறதா இன்னும் ஆபீஸ் போட்டு செட்டா இருக்க மாட்டேன். இந்த சிஸ்டம் 6 மாசம் 8 மாசம் இஎம்ஐ போட்டு நான் எடுத்தேன். இனிஷியலா ஒரு 20 ரூபா காசு கட்டிட்டு சிஸ்டம் நம்ம எடுக்கிறோம். ஒரு 6 மாசம் இஎம்ஐ போறோம், 6-8 மாசம் இஎம்ஐ போட்டு எடுக்கிறோம். இந்த டேபிள் 5000 ரூபான்னு பேசினாங்க, ரொம்ப குறைச்சு பேச்சு 3500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் இந்த டேபிள் செட்டு. ஒருத்தன் கேட்கறான், நீ பேசுற மைக்கு வந்து திமுக வாங்கி கொடுத்ததுன்றான். 2500 ரூபா 2 மாசம் வெயிட் பண்ணா இந்த மைக் வாங்கிடலாம். நான் எனக்கு தெரிஞ்சு 2 மாசமா தான் இந்த மைக் யூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால இது மைக்கெல்லாம் இல்ல, ஒரு காலர் இது இருக்கும், அதுல ஒயர்ல போட்டு பேசிட்டு இருப்பேன். இப்ப இந்த மைக் வச்சு பேசிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். வேற என்ன, ஒரே ஒரு ரிம் லைட் ஒன்று இருக்கு, 1100 ரூபா, அவ்வளவுதான். அது ரிச் ஸ்ட்ரீட்ல அடிச்சு பிடிச்சி பேசி ஒரு 800 ரூபாய்க்கு 900 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த போன்ல தான் ரெக்கார்ட் பண்றேன். இந்த ஒரு ஸ்டாண்டு ஒரு 1000-2000 ரூபா ஸ்டாண்டு. இவ்வளவு தாண்டா பட்ஜெட், இவ்வளவு தாண்டா ஸ்டூடியோ சிஸ்டமே. என்னமோ நீ திமுக கிட்ட லட்சக்கணக்கில் வாங்குற. லட்சக்கணக்கில் வாங்கணும்னா நான் செட்டில் ஆயிருப்பேன். எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் செட்டில் ஆயிருப்பேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். அப்படிலாம் இல்லை. கண்மூடித்தனமா யாரும் சப்போர்ட் பண்ண முடியாது. தாவேக்காவில இருந்து அபிஷியலா நம்மளை கூப்பிட்ட நபர்கள்லாம் இருக்காங்க, வந்துருங்க, இங்க வந்துருங்க, இங்க வந்து சேர்ந்துருங்க, இங்க பிரச்சனை இல்லை, நான் இங்க சப்போர்ட் பண்ணி விஜய்க்கு ஒரு 2 வீடியோ சப்போர்ட் பண்ணி பேசுங்க, நீ இதுவரையும் விஜயத்து பேசுனதெல்லாம் நான் வந்து பேச்சு சரி கட்டிடுறேன் அப்படிலாம் பேசியிருக்கிறாங்க. பேச முடியாது. எலெக்ஷன் நேரத்துல நாங்க தாவேக்கு ஐடி தரப்புல இருந்து நாங்க வந்து கூப்பிடுறோம், நீங்க வந்து எங்களுக்காக பேசுங்க, ஏன்னா அப்ப வந்து திமுக எடுத்து பேசிக்கிடுவோம், அதனால வந்து அப்ரோச் பண்றாங்க. ஏன்னா அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்லாம் இருக்கு, இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோல நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசுனா மட்டும்தான் நம்ம நல்லவர்கள். இவங்க கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சு இவங்க கட்சியில போய் சேர்ந்தா மட்டும்தான் நம்ம நல்லவங்க. இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா நம்ம ஐயோக்க பயிலுக, திருட்டு பயிலுக. சரி, நான் வந்து ஐயோக்கியனாவே இருக்கட்டும், நீங்க தான் மானசத்தை நல்லவனாச்சே. இங்க ஒருத்தன் போயிட்டு தாவேக்காவோட ஆட்சியில ஒருத்தன் இங்கேருந்து கிளம்பி போய் பீஃப் வெட்டாதன்றான். பீஃப் சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனைன்றேன். இப்ப நான் பீஃப் சாப்பிட மாட்டேன், எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. எனக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, எனக்கு ஸ்கின் அலர்ஜி. 2வது, நான் வீட்டுல கண்ணம்மானு ஒருத்தி வளர்க்குறேன். ஆக்சுவலா அதான் ஃபர்ஸ்ட், வீட்டுல கண்ணம்மானு ஒருத்தி வச்சிருக்கிறோம். ஒரு மாடு.
அதுக்கு முன்னாடி பாப்புன்னு ஒருத்தர் இருந்தா. பாப்பு பிறக்கும் போதெல்லாம் அவங்க அம்மா இறந்துருச்சு. பாப்புக்கு பால் புட்டியில தான் இப்போ ஒரு இதுல பால் புட்டியில தான் பால் ஊத்தி கொடுப்போம். கைக்குள்ளே இருந்து வளர்ந்தவ. அப்புறம் அவ செத்துட்டா, இறந்துட்டா. அவளும் உடம்பு சரியாம இறந்துட்டா. அப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு தான் எங்க வீட்டுல சரி இன்னொரு மாடு ஒரு கண்ணு வாங்குவோம்னு சொல்லி கண்ணம்மான்னு சொல்லி ஒரு கண்ணுக்குட்டியை கூட்டு வராங்க. இன்னைக்கு அது வளர்ந்து அது 2-3 குட்டி போட்டுச்சுன்னு வைங்க. போட்டது எல்லாமே காளை கண்ணுக்குட்டி. கோயிலுக்கு தான் கொடுக்க போறோம். கொடுத்தாச்சு. அதனால எனக்கு அந்த ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. ஸோ இந்த 2 விஷயத்தெல்லாம் சாப்பிட மாட்டேன். அதுக்காக சாப்பிட்றவனை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. அதுக்கான உரிமை எனக்கு இல்லை. சரியா? அவனுக்கு பிடிச்சிருக்குன்னா சாப்பிடட்டும். அது அவன் விருப்பம். அது அவன் விருப்பம். தாவேக்காக்கு நீங்க ஓட்டு போடாதீங்களான்னு சொன்னா நீ கேட்க போறியா? உன் விருப்பம், நீ ஓட்டு போடுவ. அந்த மாதிரி பீஃப் சாப்பிட்றது அவன் விருப்பம். அவன் விருப்பம். தாவேக்கா ஆட்சியில மட்டும்தாங்க இது மாதிரி சம்பவம் நடக்குது. தாவேக்கா ஆட்சியில மட்டும்தான் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரா இது மாதிரியான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இவங்க நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க. இன்ஃபுளுன்ஸ் டீம் வச்சுக்கிட்டு ஏமாத்துறாங்க. அவ்வளவுதான். இவங்கிட்ட வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு தாவேக்காவை பார்த்து நாங்க கேள்வி கேட்கறதெல்லாம் உங்களுக்கு கதறலா தெரியுதுன்னா, கடந்த 5 வருஷமா நீ என்ன திமுகவை பார்த்து கதறிக்க இருந்திய? ஏண்டா கேள்வி வருமா வராதா? இன்னைக்கு தாவேக்காவை பார்த்து எவன் கேள்வி கேட்டாலும் கதறுன்ற. சரி, நாங்க கதறிட்டு போறோம். ஏன்னா இப்படி ஒரு டேஷ் மகனோட ஆட்சியில நாங்க கதறிட்டு தான் ஆகணும். அது பெரிய தெய்வத்தின் மகன். அது அப்படி சொன்னா சரியா? இந்த டேஷ் மகன் ஆட்சியில நாங்க கதறிட்டு தான் ஆகணும். அப்ப போன ஆட்சியில ஏன் கதறினீங்க? அப்பெல்லாம் நீங்க கதறினீங்களா இல்ல கேள்வி கேட்டீங்களா? என்ன அர்த்தம்? என்னடா இது கான்செப்ட் உங்களுக்கு? என்ன கான்செப்ட்? இப்பவும் அரசு துறைகள்ல அரசு அதிகாரிகள் ஊழல் பண்றாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட அவன் சிக்கிக்கிட்டு தான் இருக்கிறான். இப்ப இதெல்லாம் எங்க கொண்டு போய் பதிவு பண்றது? விஜய் வந்தாரு, நம்பர் கொடுத்தாரு, பாத்தியா அப்படின்றான் என் ஃப்ரெண்டு. அவன் அறிவு அவ்வளவுதான் நினைக்கிறேன். விஜய் வந்தாரு, நம்பர் கொடுத்தாரு. இந்த நம்பர் ஆல்ரெடி இருக்கே. ஆனா திமுக ஆட்சியில இருந்தது. யாரு சொன்னா இல்லன்னு? விஜய் தான் ஏதோ புதுசா சிம்மு வாங்கி நம்பர் எடுத்து நம்பர் கொடுத்து நாங்க பண்ணுங்க, நாங்க பேசுறோம்னு பேசுற மாதிரி பேசுறீங்க. கரண்ட் பில்லு இன்னைக்கு எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அவன் ஏன் கரண்ட் பில் கட்டணும்? நீ தான் கரண்டை விட மாட்டிய. நிம்மதான் நைட்டு தூங்க விட மாட்டேன். கரண்ட் கட் பண்ணி விட்டுற. கரண்டை கட் பண்ணியும் இன்னைக்கு ஒவ்வொருத்தனுக்கும் 5000, 6000, 200 ரூபா கரண்ட் பில் கட்டின நபர்களுக்கு 1000 ரூபா, 800 ரூபா. எப்படி போகுது? கரண்ட் பில் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? நீ கரண்டே கொடுக்க மாட்டேற. திமுக காரங்க தான் போய் பீஸை வேற புடிங்கிட்டு போயிடுறாங்களாம். பீஸை புடுங்கினதுக்கு அப்புறம் எப்படி உங்களுக்கு கரண்ட் வருது? எப்படி புடுங்குறீங்க கரண்ட் பில்ல? ஐயோ சாமி, இன்னைக்கு நான் வீடியோ லேட்டா போறேன்னா அது என் ஃப்ரெண்டு தான் காரணம். எவன் தற்கொலையே கண்டுபிடிக்க முடியலங்க. ஸ்லீப்பர் செல்லை விட மோசமா இருக்காங்க. எவன் தற்கொலையே கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு அந்த அரசு வழக்கறிஞர்கள் சம்பந்தப்பட்டு ஒருத்தவங்க கேஸ் கொடுத்தாங்கல்ல, ஊழல் பண்றாங்க தாவேக்காலும் கேஸ் கொடுத்தாங்கல்ல, ஒரு தாவேக்காவுடைய வழக்கறிஞர். இன்னைக்கு அவங்கள கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. ஊழல் பண்றவங்கள, ஊழல் பண்ணவங்களெல்லாம் கட்சியில சேர்த்துக்கு தாவேக்கா. ஊழல் பண்றாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைத்து நீதிமன்றத்தை நாடிய நபர்களை நீ கட்சியில தூக்குறாங்க. இதுதான் தாவேக்கா. சிம்பிளா சொன்னா இதான் தாவேக்கா. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இவர் பேசின அரசியல், இவருடைய கனவு எல்லாமே அழிஞ்சிருச்சு. அண்ணாவுடைய அரசியல்லாம் இப்ப எவங்கிட்டையும் இல்ல, யாருமே பண்றது இல்ல. மக்கள் அரசியல் அனாதையாக்கப்படுகிறார்கள். அதுல மட்டும் மாற்று கருத்து இல்ல. அதான் நடந்துகிட்டு இருக்கு. 40-50 வருஷமா கரண்ட் பில்லு கட்டி, தண்ணி பில்லு கட்டி, ரோட்டு வரி கட்டி, சொத்து வரி கட்டி எல்லாம் கட்டின நபர்கள் அவங்களுடைய வீடுகளை இன்னைக்கு அரசாங்கம் உடைச்சு தூக்கி போடுது. கண்ணு முன்னாடியே உடைச்சு சுக்கு சுக்கா உடைச்சு தூக்கி போடுது. அவங்களாம் கஷ்டப்படுறாங்க, கதறாங்க. அவங்களுடைய கதறெல்லாம் இந்த அரசாங்கத்தை கேட்க மாட்டேங்குது. எப்படி யோகி ஆதித்யநாத் பண்ணுவாரோ அதே மாதிரி பண்றாங்க. புல்டோசர் வச்சு இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தாவேக்கா அப்படியே பாஜகவுடைய டூப்ளிகேட் தான். அப்படியே குளோன் எடுத்து வச்ச மாதிரி. டூப்ளிகேட்னு கூட சொல்லக்கூடாது, குளோனிங். ஒரிஜினல் அப்படியே 2.0 வெர்ஷன். மக்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.